பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமான சி ஓட்டர் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருந்த சுரேஷ்குமார் என்பவர் மூலம் ஒரு செய்தி நிறுவனம் சார்பாக கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது, கோவையில் திமுக கூட்டணி 47% வாக்குகள் பெறும் என்றும், அதிமுக கூட்டணி 31% வாக்குகள் பெறும் என்றும், பாஜக கூட்டணி 16% வாக்குகள் பெறும் என்றும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகள் பெறும் என்றும், மற்றவர்கள் 2% வாக்குகள் பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக எதிர்ப்பு அலை நிலவுகிறதா என்ற கேள்விக்கு 48% பேர் அரசுக்கு எதிரான அலை இல்லை என்று கூறியுள்ளனர். 18% பேர் அரசுக்கு எதிராக கொஞ்சம் அலை இருப்பதாக கூறியுள்ளனர். 34% பேர் அரசுக்கு எதிரான அலை இல்லை என்றும் கூறியுள்ளனர். 40க்கு 40 திமுகவிற்கு கிடைக்குமா? இதோ புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு 40ற்கு 40 இடங்களை வெல்லுமா என்ற கேள்விக்கு திமுக கூட்டணி வெல்லும் என்று 52% பேர் கணிப்பில் தெரிவித்துள்ளனர். அதிமுக திமுக கூட்டணி என்று 28% பேர் கணிப்பில் தெரிவித்துள்ளனர். பாஜக திமுக கூட்டணி என்று 13% பேர் கணிப்பில் தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் என்று 4% பேர் கணிப்பில் தெரிவித்துள்ளனர். அதேபோல மற்றவர்களுக்கு 3% பேர் கணிப்பில் தெரிவித்துள்ளனர். சிவகங்கையில் பாஜக சார்பில் தேவநாதன் யாதவ் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் கார்த்தி சிதம்பரத்தை மீண்டும் களமிறக்கியுள்ளனர். இதனால் சிவகங்கை தொகுதியில் போட்டி மிக கடுமையானதாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இங்கே காங்கிரஸ் 54%, அதிமுக 28%, பாஜக 12%, நாம் தமிழர் கட்சி 4%, மற்றவை 2% எடுக்கும் என்று கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. அதாவது காங்கிரஸை வெல்லும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கையில் பாஜக சார்பில் தேவநாத யாதவ் போட்டி போடுவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2016 திருவாரணை தொகுதியில் அதிமுகவின் கருணாசை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில் கார்த்திக் சிதம்பரத்தை களமிறக்குகின்றனர். 11,842 வாக்குகள் மட்டுமே பெற்று இவர் தோல்வியடைந்தார். கடந்த முறை சிவகங்கையில் 5,66,104 வாக்குகள் பெற்று கார்த்திக் சிதம்பரம் வென்றார். இவரை எதிர்த்து பாஜக ஹெச் ராஜா போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஹெச் ராஜாவிற்கு இங்கே 2,33,860 வாக்குகள் கிடைத்தன. அமமுக வேட்பாளர் பாண்டி 1,22,534 வாக்குகள் பெற்றுள்ளார். இந்த முறை ஹெச் ராஜாவிற்கு பதிலாக தேவநாதன் யாதவ் இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் கார்த்தி சிதம்பரத்தை களமிறக்கியுள்ளது. இங்கே அதிமுக சார்பாக சேவியர் தாஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல கன்னியாகுமரியில் கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் 49%, பாஜக 27%, அதிமுக 21%, நாம் தமிழர் கட்சி 1.5%, மற்றவை 1.5% என்று கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளது. அதாவது காங்கிரஸ் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் சார்பாக கன்னியாகுமரி லோக்சபா தொகுதி வேட்பாளர் விஜய் வசந்த் களமிறக்கப்பட்டுள்ளார். கன்னியாகுமரியில் பாஜக சார்பாக பொன் ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டுள்ளார். இங்கே அதிமுக சார்பாக பசிலியா நசரத் களமிறங்கியுள்ளார். வசந்தகுமார் மறைவை தொடர்ந்து 2021 நடந்த லோக்சபா இடைத்தேர்தலில் இங்கே அவரின் மகன் விஜய் வசந்த் 5,76,037 வாக்குகள் பெற்று வென்றார். பொன் ராதாகிருஷ்ணன் 4,38,087 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அடுத்ததாக மதுரையில் நடந்த கருத்து கணிப்பில் சிபிஐ, அதாவது மதுரையில் சிபிஎம் சார்பாக சிபிஎம் கட்சிக்கு 51%, அதிமுக கூட்டணி 35%, பாஜக கூட்டணி 9%, நாம் தமிழர் கட்சி 4%, மற்றவர்கள் 1% என கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம் வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சார்பாக மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக மருத்துவர் சரவணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதில் திமுக கூட்டணியில் மதுரையில் சிபிஎம் சார்பாக தற்போதுள்ள எம்பி சு வெங்கடேசன் போட்டியிடுகிறார். பாஜக வேட்பாளராக ராம சீனிவாசன் போட்டியிடுகிறார். கடந்த முறை இங்கே சிபிஎம் சார்பாக எம்பி சு வெங்கடேசன் 4,47,075 வாக்குகள் பெற்று வென்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தென் சென்னையில் திமுக கூட்டணி 45% வாக்குகளை பெற்று வெல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி 30% வாக்குகளை பெறும். பாஜக கூட்டணி 20% வாக்குகளை மட்டுமே பெறும். நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளை மட்டுமே பெறும் என்றும், மற்றவர்கள் 1% வாக்குகளை பெறுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இங்கே போட்டியிட ஆளுநர் பதவியெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்த நிலையில் அங்கே 20% வாக்குகள் கூட கிடைக்காது என்று கணிப்புகள் கூறுவது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் களமிறங்குகிறார். இதே தொகுதியில் மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியன் திமுக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.